ஸோ சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகா, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இது கேப்பில் சிக்கனும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 1 kgக்கு தக்கன தான் நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. ஸோ அதுக்கு தக்கன ஒரு சட்டி ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ வச்சு ரொம்ப பெருசாகலாம் ரொம்ப சின்னமாகலாம் 1 kg நல்லா சமைக்கிற மாதிரி சட்டி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. சட்டி வச்சு நல்லா காஞ்ச உடனே ஆயில் ஊற்றி ஸோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம வெங்காயம் போடலாம். ஸோ நல்லா சூடாகட்டும் ஆயில். நல்லா வதங்கட்டும். ஸோ நல்லா வதங்கினோன்னா ஆனியன் இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஸோ 1 kg தக்கன ஆனியன் நீங்கள் நறுக்கி வச்சுக்கோங்க. நான் ஒரு 5லேருந்து 6 வெங்காயம் வரையும் நறுக்கி வச்சுருந்தேன். ஸோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா வதங்கட்டும். நீங்கள் விட்டுருங்க, வெங்காயம் போட்டு விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். அது மெதுவாக வதங்கட்டும். ஸோ நல்லா வதங்குறது தெரியுதில்ல, நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டும் இறங்கும். இல்லைனா சாப்பிடும்போது பிரியாணி நீங்கள் சாப்பிடும்போது வச்சக்குன்னு ஒரு மாதிரி நச்சுன்னு இருக்கும். ஸோ அதனால நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லேசாக கலர் மாறிட்டே வருது. இன்னும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கின பிறகு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஸோ இது நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அதையும் தக்காளி ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் 4 பச்சை மிளகா, 4லேருந்து 5 பச்சை மிளகாவையும் நல்லா போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஸோ தக்காளிலாம் நல்லா கரைஞ்சால் தான் நல்லா டேஸ்ட் இறங்கும். ஸோ நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இந்த சிக்கனை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனில் நம்ம கொஞ்சோண்டு பிரியாணிக்கு போடுற இஞ்சி பூண்டு அளவோட அதை கொஞ்சோண்டு எடுத்து இதில் போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் சிக்கனை. நம்ம அங்கிட்டு சைடில் நான் அரிசியும் ஊற போட்டேன் 1 kgக்கு. ஸோ நல்லா ஊறட்டும். இது ஒரு 2 லெமன் நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். 2 லெமன் சின்னதாக தான் நார்மல் சைஸான லெமன் நல்லா எடுத்துக்கோங்க. வெங்காயம் சைஸு அளவு அந்த சைஸ் அளவு நல்லா லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதையும் சிக்கனில் போட்டு நல்லா ஊறட்டும். தயிர், இன்னும் உப்பு. ஸோ இதையும் போட்டு நல்லா சிக்கனில் நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறக்காக. ஸோ அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ ஒரு சிலர் இந்த சிக்கனையே குக்கரில் வச்சு பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது நம்ம தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது. ஏன்னா சிக்கனை பொறுத்தளவுக்கு நல்லா பாயில் ஆயிரும். நல்லா தண்ணியிலே நல்லா அந்த மசாலா தண்ணியில் கொதிக்கும் போது நல்லா பாயில் ஆயிரும் உங்களுக்கு. மட்டனை பொறுத்தளவு தான் நம்மளுக்கு பாயில் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வேக வச்சு நம்ம போடுறது. ஸோ ஒரு சிலர் அப்படி செய்வாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை, அன்வான்ட் தான். ஸோ அது வேண்டாம். ஸோ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 6லேருந்து 7 ஸ்பூன் வரைக்கும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ பத்தாத மாதிரி இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கனே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து நீங்கள் அதை தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இல்லைனா சாப்பிடும்போது வாயிலலாம் அந்த ஸ்மெல் வரும். ஸோ அதனால நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மெதுவாக கிண்டுங்க, மெதுவாகவே செய்யுங்க, ஒரு அவசரமும் இல்லை.
அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா நான் கடையில் வாங்கியிருந்தேன் 50 கிராமு. ஸோ அது வாங்கி 1 பேக்கெட்டாகவும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா ஹாஃப் வேணுனாலும் ஹாஃபும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 பேக்கெட்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உரப்பாக இருக்கும், அவ்வளோதான். நான் ஹாஃப் போட்டிருக்கேன், போதுமான அளவு தான். ஸோ ஏன்னா நம்ம மிளகாத்தூள் பட்டை கிராம்பு தூள்லாம் ஆட் பண்ணுறதுனால நம்ம அதில் ஆஃப் மட்டும் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு தூளை வந்து நல்லா கொஞ்சம் கடையை வச்சு நல்லா சூடு ஏற்றி அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க மிக்சியில். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடியே ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறமா ஆட் பண்ணலாம், அதனால ஒன்றும் இல்லை. இப்போது வெங்காயம் போடுறோம் இல்லையா, வெங்காயம் போட்டு கொஞ்சம் கழிச்சே நம்ம இதை ஆட் பண்ணலாம். ஸோ நான் போடல, நான் எப்போயும் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் போடுவேன். அதனால தான் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு சிலர் வந்து அந்த காம்போடு போடுவாங்க கொத்தமல்லிலாம். ஸோ அதெல்லாம் பார்த்து போடுவாங்க, எதுவும் மேலே உள்ள இலையை மட்டும் பிச்சு போடுங்க. மேக்ஸிமம் முஸ்லீம்ஸ் கல்யாணத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் காம்பாக குச்சியாக வரும், கொத்தமல்லியோட குச்சியாக வரும். ஸோ அவங்க அவசரமாக பண்ணுறதுனால அப்படி இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் மெதுவாக செய்கிறனால நம்மளுக்கு எந்த ஒரு அவசரமும் இல்லை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களாம் எல்லாமே சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் சாறு ஆட் பண்ணிக்கலாம். அதில் சிக்கனில் போட்டு பேலன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதுவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கலாம், நம்ம உப்பு ஏன்னா கரெக்டாக இருக்குதா என்னென்னு பார்க்கணும். ஸோ அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. ஸோ பிரியாணி மசாலா ஃபுல்லாக ஆட் பண்ணுறவங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணாதீங்க. ஸோ எனக்கு பத்தாவது மாதிரி தெரிஞ்சதுனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் ஏன்னா பிரியாணி மசாலாவில் ஹாஃப் பேக்கெட் தான் போட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை எடுத்து போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்புறம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கனும் நல்லா சுருண்டு நல்லா முழுசாக வந்தோடனே அந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். ஏன்னா பிளாக் ஆகிடுச்சி மசாலா அப்படின்னா கொஞ்சம் கடுக்காப்பில் ஆயிடும் சோறுலாம் பிரியாணியை பொறுத்தளவுக்கு. அது மாதிரி பட்டை கிராம்பு தூளும் அதிகமாக போயிடாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக போனாலும் நம்மளுக்கு வந்து ஸ்மெல் வரும், ஒரு மாதிரி பசந்தாப்பில் இருக்கும் சாப்பாடே. நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசியும் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஊற போட்டு வச்சுட்டேங்க. நான் வந்து துளசி தான் ஆட் பண்ணியிருக்கேன் அரிசி. ஸோ தண்ணி 1 kg தட்டினா தண்ணி எவ்வளவோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் புழுங்கரிசியில் கூட அதை செய்வாங்க. ஸோ அதுவும் வீட்டுக்கு கொஞ்சம் செய்கிறனால அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உப்புலேருந்து எல்லாம் உரப்புலேருந்து எல்லாமே இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பார்க்க முடியும். பத்தாட்டி இந்த ஸ்டேஜில் தான் நம்ம போடவும் முடியும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கொதியும் வந்துருச்சு, உப்பு உரப்பு மட்டும் கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் போட்டுருங்க பத்தாட்டி. அதுக்கப்புறம் கொதி வந்த பிறகு நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா களைஞ்சி வச்சுக்கோங்க, உடஞ்சிராமல் நல்லா கொஞ்சம் பார்த்து களைஞ்சி இதில் போடுங்க. ஏன்னா உடஞ்சிருச்சு களையும் போதே நம்ம உடஞ்சிருச்சு அரிசி அப்படின்னாக்கா பாதியாக இருக்கும் சோறு, பார்க்க அவ்வளோவா நல்லா இருக்காது, சாப்பிடவும் ஒரு மாதிரியாக இருக்கும். நல்லா அரிசியை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு பத்தாட்டி எல்லாமே போட்டுக்கோங்க. இப்போவே கிண்டி விட்டு நல்லா காற்று போகாத மாதிரி நல்லா மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு திறந்து பார்க்கல இந்த ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் விட்டுடலாம். நல்லா மேலே துணி போட்டு அது மேலே ஏதாச்சும் வெயிட் எடுத்து வச்சுக்கோங்க மூடி. அதுக்கப்புறம்
நம்மளோட பிரியாணி ரெடி.